அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்றதுக்கு, அதே போல் மிக விரைவில் திருமணம் ஆகிறதுக்கு, நினைத்தவங்களையே திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இது மிகவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருப்பாங்க, அந்யோன்யம் இல்லாமல், அதாவது ஒற்றுமை இல்லாமல் பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. எப்பொழுதும் சண்டை சச்சரவாக இருக்கும். அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழறதுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நடுவில் வேறு யாராவது ஒரு பெண்ணோ ஆணோ நடுவில் அவங்களுடைய வாழ்க்கையில் இடையில் புகுந்து அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கியிருப்பாங்க. அந்த ஒரு நபர் அவங்க வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மிகவும் அற்புதமான மிராக்கள் நம்பரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது சில ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர் கூட திருமணம் ஆகினா நல்லாயிருக்கும் யாரையாவது மனசில் நினச்சிருப்பீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லறதுக்கு, அதாவது அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதே போல் நீங்கள் நினைத்தவரை மனம் முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு சுவிட்ச் நம்பரும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதலர் தினம். பர்டிகுலராக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான சுவிட்ச் மிராக்கள் நம்பரையும் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கம்மா. நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதாவது ஒரே ஒரு வரியில் ஒரு பிரார்த்தனையை சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கள். இன்று மாலை நேரத்தில் நாங்கள் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே போல் இன்றைக்கி முதல்ல பார்க்கக்கூடிய இந்த நம்பர் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே விரும்பி இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களை நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் திருமணம் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி போயிட்டே இருக்கும். 2 பேருமே விரும்பி இருப்பாங்க. வீட்டில் சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடைகள் வரும். அதாவது மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் வரும். நீங்கள் விரும்பியவரையே மனம் முடிக்கிறதுக்கும், உங்களுடைய திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி நினைத்தவரையே மனம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நம்பரை ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அதை மடித்து உங்களுடைய பில்லோ கடியில் நீங்கள் வச்சுடுங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். உங்கள் கையிலையுமே நீங்கள் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல எழுதுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52270545 52270545 அப்படின்ற நம்பரை ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுடுங்க. உங்கள் கையிலுமே எழுதி இதை அடிக்கடி சொல்லும்போது நீங்கள் நினைத்தவரையே மனம் முடிக்கக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் முழுவதும் நீங்கி நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது. 2 பேரும் பிடிக்காமல் வாழ்கிறாங்க. ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல. இது போல் எந்த ஒரு அந்யோன்யம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்க்காக இருந்தாலும் சரி. உங்களை பிடிக்கல, உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போடுறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும். உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக நடந்துப்பாங்க. 24 மணி நேரமும் உங்களையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு சுவிட்ச் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர் ஃபாரெவர், டுகெதர் ஃபாரெவர், டுகெதர் ஃபாரெவர் அப்படின்ற இந்த சுவிட்ச் அடிக்கடி சொல்லவும் சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 முறை, அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் 11 முறை, காலையில் மதியம் இரவு நீங்கள் 11 முறை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் நீங்கி எப்பொழுதும் அந்யோன்யமாக உங்கள் மேலே பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை லவ்வர்ஸோ யாராக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும். 24 மணி நேரமும் உங்களை விட்டு பிரியக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில்
வெளி ஆள் யாருமே தலையிடாமல், சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, 3வது ஆள் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை விட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். அதே போல் வெளியாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் இந்த ஒரு நம்பரை உங்களுடைய அதாவது கட்டவரலுக்கு கீழே சுக்கிரமேடு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக வெளியாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே புகுந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டாங்க. உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப அந்யோன்யமாக வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 639 ஹெர்ட்ஸ். 639 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை உங்களுடைய கட்டவரலுக்கு கீழே இடது கையில் கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேட்டில் 21 நாட்கள் எழுதுங்க. இப்படி எழுதும்போது உங்களை விட்டு போனவங்களும் உங்களை திருப்பி தேடி வருவாங்க. அதே போல் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அனைவருமே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, அதில் சொன்ன இல்லையா டுகெதர் ஃபார் எவர், அதை சொல்லிவிட்டு இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நினைத்த பெண்ணை திருமணம் முடிக்கணும், நினைத்த ஆணை திருமணம் முடிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அவங்களுடைய காதலை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ட்ரூ லவ்வாக இருந்தால், உண்மையான காதலாக இருந்தால் அவர்களையே நீங்கள் மனம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நினைத்தவர் கூட நினைத்தபடி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைத்தவரையே பெற்றோர்களின் சம்மதத்தோட அவரையே மனம் முடிக்கக்கூடிய, அந்த பெண்ணையே மனம் முடிக்கக்கூடிய, அந்த ஆணையோ பெண்ணையோ மனம் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அந்த சுவிட்ச்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் மேரேஜ் ரீச் டுகெதர் ஃபாரெவர். டிவைன் மேரேஜ் ரீச் டுகெதர் ஃபாரெவர். டிவைன் மேரேஜ் ரீச் டுகெதர் ஃபாரெவர் அப்படின்ற இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம், மதியம் ஒரு 10 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம். யாரை மனம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சி இதை சொல்லுங்கள். ட்ரூ லவ்வாக இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இதை நீங்கள் தவறுதலாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்காது. உண்மையாக இருந்தனா கண்டிப்பாக உடனடியாக பலனை கொடுக்கும். அதே போல் இது வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க, அவங்க உங்களை தேடி வரணும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டுட்டு வேணான்னு போனவங்களும் உங்களை திரும்பி தேடி வரணும் அப்படின்னாலும் இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எத்தனை முறை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.